உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்கும்? ஒரு வாரத்தில் பஸ்லவா விடியல் கிடைக்க போகுது. என்ன மேடம் ஏதோ டைலாக் மாதிரிலாம் பேசுறீங்கன்னா, எஸ் ஆமாம், இது வரைக்கும் இருந்த அமைப்புல இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நகரப் போகிறார். இதுவே ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் புதனோட வீட்டில் இருந்தாரு, என்னதான் அப்படியே உட்காந்து 5ஆம் இடத்துக்கு பார்வை வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் குரு வந்து இப்போ அமரும் போது வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்க போறாரு. நமக்கு வந்தா என்ன, நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன, குடும்பத்தோடு மகிழ்வல், குடும்பத்தோடு ஒரு சந்தோஷம், குடும்பத்தோடு ஒரு வெளில போகிறது, ஒரு அவுட்டிங் போகிறது, ஒரு ட்ரெக்கிங் போகிறது, கடல் சார்ந்த இடங்களுக்கு போகிறது, மலைக்கு போகிறது, ஆறு இருக்கிற இடத்துக்கு போகிறது, திடீர்னு இந்த பவளப்பாறையை பார்த்துட்டு வருவேன்ற மாதிரி போகிறது. ஏன்னா செவ்வாய் எல்லாம் அந்த பவளத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் இல்லையா, அது டைரெக்டாக பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றப்போ செவ்வாயுடைய எல்லா காரகத்துவமும் அது திடீர்னு ஒரு பெட்டு டாக் வளர்க்கலாமான்னு தோணும், இல்லை டாகுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும். திடீர்னு பார்த்தா விசா நட்சத்திரக்காரங்க, அது நீங்கள் ஒரே ஒரு நட்சத்திரம் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலுமே சரி, இந்த தடவை செவ்வாயுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சகத்தில் இருந்தீங்கன்னா வேற லெவல் தான். ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு ராசிநாதன்னா வேற என்ன வேணும்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. பண ரீதியாக இருந்த பிரச்சனை வெளில வரும். குழந்தைகள் தான் எனக்கு தெரிஞ்சு யோசிக்க வேண்டிய விஷயமா குழந்தைங்க தான் இருப்பாங்க. குழந்தைங்களை பற்றிய யோசனையே இந்த தடவை விசாகத்துக்கு நிறைய வரும். குழந்தைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், குழந்தை வேலையாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுடைய உடல்நிலையாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கான திருமணமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் குழந்தை அப்படின்ற விஷயத்துக்காகவே வாழ்க்கையை அடுத்து எந்த கட்டத்தை நோக்கி நகர்றதுன்னு தெரியாமல் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலை முதல் ஒரு 15-16 நாட்களுக்கு நீடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா முதன்லாமே குழந்தைங்க தானே. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஆளுமை சூப்பராக இருக்குன்னா குரு வந்து இப்போது இருக்கிறதே வந்து விளிம்பில் உட்காந்துட்ருக்கார். என்ன சொல்ல போனால் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக நல்லவை தான் கூடி வரப்போது. இந்த பக்கம் இன்னொரு நட்சத்திரமான விசாகத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. இதுவே வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. என்ன பண்ணாலும் எனக்கு நான் இருக்கேன் போதுன்ற நம்பிக்கை வரும். என்ன கொஞ்சம் அந்த நம்ம ஒரு பக்கம் நம்ம வீட்டில் ஒரு பக்கம்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு பிரிவை உருவாக்கி விடும் சில பேருக்கு. இல்லைன்னா ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் வரும். எங்கேயாவது வெளியில் போகிறது, வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, ஒரு ட்ரிப் போகிறது, இதெல்லாம் இந்த வரும். கொஞ்சம் பயணங்கள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த அமைப்பில் இந்த அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா குருவே ஸ்ட்ராங்காக போகிற, நட்சத்திரநாதன் நல்லா இருக்க போகிற, ராசிநாதன் நல்லா இருக்க போகிறாருன்ற போது பெருசாக கவலைப்படுத்தணும். பட் ஸ்டில் அடுத்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார போகிறாங்க. நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்துல இருந்தாலும் எவ்வளோ நல்ல ராஜயோகம் நானே சொல்லிகிட்டே இருக்கேன். வேற இடத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. வேற இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வண்டி மாற்றம், வாகன மாற்றம் எல்லாமே உண்டு. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் போது குடும்பத்திற்கான வருமானம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து சில சினாரியோக்கள் எட்டி பார்க்கும். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் இந்த தடவை நீங்கள் பண்ணுவீங்க. அது ஒரு அவசிய செலவா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒன்று வாங்கி தர்றது, லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ, மொபைலோ, இல்லை வீடியோ கேமோ, இல்லை பிள்ளைங்களுடைய டான்ஸோ, பாட்டோ, ஏதோ ஒன்றுக்கு இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பணம் செலவு பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் தான் கிடைக்க போகுது. நிறைய தோழன் தொழில்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட எங்கேயாவது சுற்றுறது, போகிறது வருதுன்ற மாதிரி கொஞ்சம் நல்லவே எல்லாம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெண் தோழிகள் மூலமாக ஒரு அனுகிரகம், ஒரு அனுசரணை எல்லாமே கிடைக்க போகுது. முதலுடைய போர்ஷனும் ரொம்ப நல்லா இருந்து எகைன் அவர் உங்களை பார்க்குறாரு அப்படின்ற போது ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்டு அதிபதியும் பார்க்குறாரு, நட்சத்திரநாதனும் பார்க்குறாரு, ராசநாதனும் பார்க்குறாரு, எல்லாருமே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ரொம்ப அழகாக ஆக்குவீங்க. உங்களை அழகாக படுத்திக்கிறதுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்வீங்க. நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க, எக்ஸ்பெஷலி ஜீன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. அது அநேகமாக ப்ளூ கலர்லேயும் கிரே கலர்லேயும் இருக்கும். இதெல்லாம் சொல்ல முடியுமா? எஸ், இதெல்லாம் தான் இயங்கும். சுக்கிரன் எல்லாம் கிரே கலர் சம்மந்தப்பட்டவர் தான். அதனால் நடக்கும். நிறைய ஆஃப் ஒயிட்டு, கிரே கலரில் ட்ரெஸ் வேர் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ பார்க்கும்போதே ப்ளூவோட, க்ரீனோட, பிளாக்கோட, கிரேவோட தான் சம்மந்தப்பட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸே வேர் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. அது ஏதோ ஒரு இடத்துல இந்த கலர் உங்களோட ஆடையில் இருக்கும். ஏன்னா பிரபஞ்சம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம என்ன பண்ணுன்றது அவன் இயக்கிறா, நம்ம இயங்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதை முழுசாக உணர்ந்தவர்களுக்கு புரியும். அதே மாதிரி விசாரணை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அது புரியும். நானாக எதுவும் பண்ணல, எல்லாம் மேலே இருக்கிறவன் தான் பண்ணுறான் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் ஒரு தெளிவும் வரும். நிறைய ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும்.
நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை வரும். பண ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் நகை வாங்குறது, வீடு வாங்குறது, பணம் வாங்குறதுலாம் கிடைக்கும். இது ஒரு பக்கம் உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து. சுயஜாதகத்தில் வேறு ஏதாவது தசாபுதி நடந்தால் கூட பரவாயில்ல, கோச்சாரம் ரொம்ப நல்லா இருக்கனால நிறைய பேருக்கு கடன் அடையும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கான ஒரு சாதக தீர்ப்பாக அது மாறும். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஐயோ சொல்லவே வேணாம். இந்த தடவை தான் முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம். வைகாசி விசாகம் வேற. முருகனை பிடிச்சிக்கோங்க, ஜெயிச்சிடுவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ விசாக நட்சத்திரத்தனைக்கு உங்கள் சொந்த நட்சத்திரத்தனைக்கு முருகப்பெருமானை நீங்கள் கொண்டாடுகிறீர்களோ, தூக்கி சுமக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு முருகப்பெருமானை அருக்கடாச்சும் 345 நாளும் உங்களுக்கு இயங்க போகுது. இனிமேல் வரக்கூடிய காலங்களையும் சேர்த்து கணக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு அது அழுமை பண்ணதாக. ஸோ முருகப்பெருமான் வழிபாடு, அது திருச்செந்தூர் முருகன் பெருமான் வழிபாடு, பழனிமலை முருகன் பெருமான் வழிபாடு, எந்த ஃபார்மில் முருகன் இருந்தாலும் பிடிச்சிக்கோங்க. முருகனுடைய அருளால் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக மட்டுமே இருக்குது விசாக நட்சத்திரங்களுக்கு. அதை மட்டும் இயக்குங்க. மேக்ஸிமம் முருகன் கோயிலோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாதத்தில் ஒரு தடவை போய் முருகனை பார்த்துட்டு வந்துருங்க. வைகாசி விசாகத்தனைக்கு தான் போகணும் இல்லை, வைகாசி விசாகத்தனைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை பண்ணீங்க, இல்லை ஏதாவது ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மற்றவங்கள விட உங்களுக்கு பல மடங்கு பலனை அள்ளி கொண்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக மலர்வதற்கான காரணியை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போது விசாக நட்சத்திரக்காரங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்ற பட்சத்தில், இல்லை சின்ன குழந்தைங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான உபாதைகள், கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, கேஸ்ட்ரிக்காக இருக்கிறது, சாப்பிட்டா செரிமானம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் உங்களுக்கே வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். நிறைய தடவை உங்களை அழகுபடுத்திக்கணும்னு தோணும். திடீர்னு பெடிக்யூர் பண்ணும், மேனிக்யூர் பண்ணும். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு பரவியா செவ்வாய் வேற உட்காந்து பார்க்குறாரா. விசாக நட்சத்திரக்கார பெண்கள் உங்களுடைய ஸ்பௌஸுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பீங்களா, அவங்க அழகு பண்ணுறது, அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களை போயிட்டு வர்றது, இல்லை திடீர்னு வீட்டில் ஷாம்பு மாற்றுறது, சோப்பு மாற்றுறது, இதெல்லாம் இந்த மாதம் பண்ணுவீங்க. எப்படியோ சுக்கரனோட இயங்கி ஆகும். ஸோ இந்த தடவை என் பாஷையில் சொல்லணும்னா ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கூடல் அதிகரிக்கும். ரொம்ப ஒரு தெளிவான கிளாரிட்டியான ஒரு முடிவை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு ஒரு சமநிலையை கொடுக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் கேட்டண்டவாள் மாதிரி 15-20 நாட்கள் இருக்கும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாம், பிள்ளைகள் குறித்த கவலைகள் தான். அது ஆல்மோஸ்ட் சரியாக போய்டும். எப்போ ஒரு 20 தேதிக்கு அப்புறம் தான் சரியாக போகும். அது வரைக்கும் அதே மாதிரி ஒரு டைலமாலேயே ஓடிட்டே இருக்கும். கண்டிப்பாக வீடு மாற்றம், இடமாற்றம் நிகழ்ந்தே தீரும். நட்சத்திரநாதனே வீடு மாற போகிறார். அப்போ கண்டிப்பாக நமக்கான ஒரு வீடு மாற்றத்தையோ இடம் மாற்றத்தையோ, ஏன் ஒரு ஆஃபீஸில் இருந்தால் ஒரு டேபிளையாவது மாற்றி வேறு டேபிளில் போய் உட்காருங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு நகர்வு அப்படின்றது விசாகத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த வயது ஒத்தவர்களுக்கு 60 வயது 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும். ஒரு மாதிரியான ஆளுமை அதிகரிக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வரும். எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். கூட்டு தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும். சனியோடைய பார்வையும் நல்லா இருக்கும்போது நிறையா உழைச்சி எனக்கு ஒன்றுமே கிடைக்கல நினச்சவங்க உழைப்பிற்கான ஆதாயம் கிடைக்கும். உழைக்கிறதுக்கான தன்மை கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ரொம்ப நல்ல பிளெஸிங் கிடைக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாது. துலாமில் இருக்கக்கூடிய யாருக்கு நல்லதோ இல்லையோ எனக்கு தெரிஞ்சு விசாகத்துக்கு சூப்பராக இருக்குது. நிறையா பேருக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் பயமுடுத்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு இந்த மாதம் ரிப்போர்ட் வரும். உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி தசை 8ஆம் தசை நடக்காமல் இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. விசாகத்துக்கு நிறைய பணம் ஒரு கிஃப்ட்டு கிடைக்குங்க. எதிர்பாராத அளவு கிஃப்ட்டு கிடைக்கும். ஆன்மீக அலை வீசும். ஆன்மீகத்தோட ஒரு அப்படியே எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. ஏன்னா குருனாலே ஃபஸ்ட்டு தான் அவர் பார்க்கக்கூடிய இடமே 2ஆம் இடமா 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கடாட்சப்பார். விருச்சத்தில் இருக்க விசாக நட்சத்திரக்காரங்களாம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். எல்லா பிரச்சனையும் சரியாக போகும். எதெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சிங்களோ வெள்ளடிக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாக போகுது. ஸோ விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் முதன்மையாக தெரியுது எனக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எனர்ஜி லெவலில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. இளநீர் அபிஷேகம் பண்ணுங்கள். இளநீரால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். இளநீரை நீங்கள் உட்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல சினாரியோவும் நல்ல வாய்ப்பையும் உங்களுக்கு வழங்குவதற்கான காரணியாக அமையும். ஓகே, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு வலி, இது 2 மட்டும் பார்த்துக்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஒருவேளை சுக்கிரன் இணைந்திருக்கிறான்னா கொஞ்சம் பிசிஓடி பிரச்சனை, அதே மாதிரி உங்களுடைய பெண் உறுப்புகளில் ப்ராப்ளம் வர்றது, கொஞ்சம் அரிப்புகள் வர்றது, கொஞ்சம் டாக்டரை பார்த்துருங்க கண்ணுங்களா, இதெல்லாமா கிரகம் சொல்லும். இதுவும் தான் சொல்லும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு எடுத்து பார்க்கணும். செவ்வாயுடைய பார்வை கொஞ்சம் ஹீட்டை கலப்பும். ஆனால் அதை மட்டும் நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. எதுவும் பெருசாக நெகட்டிவாக இல்லை, கவலை எல்லாம் பட வேண்டாம். ஓகே ஃபைன். இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க? நிறைய மயில் பார்ப்பீங்க, நிறைய வேல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. நிறைய மயில், நிறைய வேல். என்னடா அது மயிலாக பார்க்குறோம், மயில் தொகையாக பார்க்குறோம், வேளா பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இந்த தடவை நிறைய முருகனோடு மயிலோடு கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை விசாகத்துக்கு 100 விழுக்காடு உண்டு. தெய்வத்தை வழிபடலாம். முருகப்பெருமான் வழிபாடு தான், வேறு வழியே இல்லை. நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி முடிஞ்சால் விசாக நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய
கால பைரவரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அது எந்த இதில் இருந்தாலும் சரி, பைரவர் கோயிலில் கால பைரவர்னு ஒரு பைரவர் இருக்காருன்னா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகச்சரியான யோகத்தை வழங்குவதற்கு இந்த கால பைரவர் உங்களுக்கு அனுகிரகம் புரிவார். சூப்பராக இருக்குது விசாகத்துக்கு.